இன்னொருத்தர் இருக்காரு, ஸ்டாலினின் வாரிசு. கருணாநிதியோட பிள்ளையும் பேரனும் இந்த அளவுக்கு வளருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் உதயநிதி, செங்கலை தூக்கிட்டு. மறுபடியும் இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம அதே செங்கலை தூக்கிட்டு வராரு. கேமரா இந்த மாதிரி ஒரு 4 கேமராவை கண் முன்னாடி பார்த்துட்டாருன்னா வீரன் மாதிரி பேசுவார். நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல. நாங்க கேட்டா மத்திய அரசு கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசான வீரன் மாதிரி பேசுறாரு, மக்களை ஏமாத்த பேசுறாரு. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 1 ரூபாய் நீங்க வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு போகுது. அப்ப நம்ம கட்டுற வரி பணத்தை வச்சு மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் இல்ல, மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல. ஏன் திமுக பண்ண மாட்டேன்றாங்க? அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? எப்ப மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க 6000 ரூபாய் தருவோம், எல்லா ரேஷன் அட்டைக்கும் தருவோம்னு சொல்லிடுவாங்க, தப்பிச்சிடுவாங்க. அதை நம்பி அப்பாவி மக்கள் ரேஷன் கடையில போய் நின்னா சக்கரை கார்டுக்கு கிடையாது, வருமானம் வரை கட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பம் வீட்டு காசா? போன தேர்தல்ல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பம் வீட்டு காசா? சென்னையில சேதம் அடைஞ்ச ஸ்கூலுக்கெல்லாம் சேர்த்து 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ்க்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. அவங்க அப்பம் வீட்டு காசா? ராணுவத்தில் செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. அவங்க அப்பம் வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்புன்னு மக்களை ஏமாத்திட்டு இன்னைக்கு ஒரு ஆணையும் புடுங்க முடியாம 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி ஊரூர அரசாங்க பணம் செலவு பண்ணிட்டு போறாரு உதயநிதி. இது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? இபி பில் எல்லாம் இஷ்டத்துக்கு ஏத்திட்டாங்க. இன்னைக்கு மக்கள் கரண்ட் பில் கட்டவே கஷ்டப்படுறாங்க. மக்களுக்காக இபி ரேட்டை குறைக்கலாம்ல, அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? பெட்ரோல் விலையை குறைக்கிறோம், டீசல் விலையை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு குடிக்கிற பால் விலை ஏத்திட்டாங்க. கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க, இந்த பால் குடிங்கன்றாங்க. நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு திமுக யாரு? அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? விலையெல்லாம் ஏத்திட்டாங்க, வரியெல்லாம் ஏத்திட்டாங்க. மக்கள் எப்படி வாழ்வாங்க? மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? திமுக கட்சிக்காரங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரங்க வந்தா அவங்க நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நீங்க கேளுங்க. எங்களுக்கு அம்மா போதும், அதிமுக போதும், அண்ணன் எடப்பாடியார் போதும், ரெட்டால போதும்னு சொல்லுங்க. தாய்மார்களுக்கு தங்கம் கொடுத்தவங்க, மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தவங்க, பசியில தவிச்சவங்களுக்கு அம்மா உணவகத்தில் சோறு போட்டவங்க போதும்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நாட்டை காப்பாற்றுறதுக்காக வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டையிலை வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்தில் அன்பு சகோதரர் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு இரட்டையிலை சின்னத்தில் பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.